அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட சொற்பொழிவுக்கான நிகழ்வு இது அல்ல என்பதை அறிகிறேன். சொற்களையும் கருத்துக்களையும் அளந்து உரைக்க வேண்டும் என்ற இந்த மேடை நாகரிகத்தை புரிந்து கொள்கிறேன். அதனால் எண்ணி சில நிமிடங்கள் பேச விளைகிறேன். இது பாரதி ராஜா அவர்களின் கலை வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வு என்பதனால் அவரை பற்றிய சில பதிவுகளை இந்த மேடையில் நான் சொல்லிக் காட்டுவது என் வாழ்வியல் கடமையாகிறது. 1950களில் பிறந்த யாரும் 4 பேரை ரசிக்காமல் இருக்க முடியாது. அந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு காற்றில் யாரும் தனியாக சுவாசித்திருக்க முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், கண்ணதாசன் இந்த 4 ஆளுமைகளும் தான் 50களில் பிறந்தவர்களை பாதிக்கிறவர்கள். இவர்களின் எழுத்து, அசைவு, கவிதை, உச்சரிப்பு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலை ஏதாவது ஒரு மூலையில் பாதித்தது. அந்த பாதிப்புகளில் வளர்ந்தவன் தான் நான். ஒரு கிராமத்து வெளியில் பாரதி ராஜா பிறந்த ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவருக்கு பிறகு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த நான் இந்த 4 பேரை தாண்டி இன்னொரு ஆளுமை திரையுலகில் உண்டு என்று வியந்தது பாரதி ராஜாவை மட்டும்தான். இந்த பாரதி ராஜா என்ற மனிதனை நான் நேசித்ததற்கு காரணம் அவருடைய ஆற்றல் என்பதை விட எங்கள் மண்ணுக்கு அவர் கொடுத்த மரியாதை. எங்கள் ஊர் புவியியல், எங்கள் ஊர் வாழ்வியல், எங்கள் ஊர் நிலவியல், எங்கள் ஊரின் நம்பிக்கை, கனவுகள், நிராசைகள் இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் திரைப்படத்தில் பதிவு செய்ய முடியும் என்று காட்டியவர் பாரதி ராஜா. எனவே எங்கள் மண்ணின் கலைஞன் என்று அவரை சந்திக்க போனேன். நான் இயக்குனர்களில் மிக அதிகமாக நேசிக்கிறவர் பாரதி ராஜா என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவரை பற்றி 4 செய்திகளை இங்கு சொல்ல விளைகிறேன். இவ்வளவு பெரிய பயணத்திற்கு பிறகும் அவரிடம் நான் வியக்கிற குணம், திரையுலகின் நிகழ்காலத்தை, நிகழ்கணத்தை தன் கைகளுக்குள்ளேயே தக்க வைத்திருக்கிற சாமர்த்தியம். 5 ஆண்டுகள் ஒருவன் திரையுலகை விட்டு தள்ளி இருந்தால் அல்லது தோல்விகளின் விளிம்புகளை நோக்கி தள்ளப்பட்டு விட்டால் திரையுலகத்தின் பாதி உறவுகள் அருந்துவிடும். மீதி கொஞ்ச நாளில் அவனுடைய திரையுலக நட்பு சுருங்கிவிடும். ஆனால் பாரதி ராஜா 40 ஆண்டுகளாக நிகழ்கால கலை உலகில் தன்னுடைய சுவடுகளையும் உறவுகளையும் பதித்தே வருகிறார் என்பது அவருடைய சாமர்த்தியம். இன்னொரு விஷயம், அவர் எதையும் நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்ப வைத்தல் தான் சினிமா. ஜெயகாந்தன் சொன்னார், என்னடா இது சினிமா, விளக்கை அணைத்து காட்டுகிற வெளிச்சம், இதில் ஏன் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று ஜெயகாந்தன் கேட்டார். ஆனால் நம்ப வைக்கிற விஷயம்தான் கலை. நம்ப வைக்க தெரிந்தவன் வெற்றி பெறுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ப வைக்கிறவன் ராமாயணத்தை வெற்றி பெற வைத்து விட்டான். 5 பேருக்கு ஒருத்தி என்பதை நம்ப வைத்தவன் மகாபாரதத்தை நம்ப வைத்து விட்டான். பாரதி ராஜா அப்படி கலைகளை நம்ப வைக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் இன்னும் தன்னை 45 வயது என்பதை நாட்டிற்கு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை தானே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கலைஞன் ஒரு கலையை நம்ப வைப்பதில் அவருக்குரிய ஆசை பெரிது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவருடைய கலை ஆசை தீரவில்லை. அவருடைய கலை ஆசையை பார்த்தால் அவருடைய சுவாசம் அதுதான். ஒவ்வொரு மனிதனும்
ஒரு 4-5 தடைகளை தாண்டி வர வேண்டும். நடுத்தர வயதில் முதலில் அவன் தன் உடம்பை தாண்டி வர வேண்டும், குடும்பத்தை தாண்டி வர வேண்டும், உறவுகளை தாண்டி வர வேண்டும், நண்பர்களை தாண்டி வர வேண்டும். இந்த நான்கும் தான் மனிதனின் பூர்வ காலத்தில் பலம். இந்த நான்கும் தான் மனிதனின் பிற்காலத்தின் பலவீனம். அந்த பலத்தையும் பலவீனத்தையும் சமநிலைப்படுத்தி தெரிந்து கொள்கிறவன் தான் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் திரையுலகில் பயணிக்கிறான். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் கமல் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய காதலே இவருடைய பயணத்தின் நீட்சிதான். நண்பர்களே, இனி வருகிற உலகம் மிக வேகமான உலகம். இந்த தொழில்நுட்ப உலகம் 5 நிமிடத்தில் ஒரு மனிதனை உலக புகழுக்கு கொண்டு வந்துவிடும், 3 நிமிடத்தில் மறக்கடித்து விடும். அதுதான் தொழில்நுட்ப யுகத்தினுடைய மிகப்பெரிய வேகம். இந்த வேகமான யுகத்திலும் கூட கருப்பு வெள்ளை யுகத்தில் இருந்து இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் வரைக்கும் வந்திருக்கிற இந்த 2 கலைஞர்களை பார்க்கிற போது இனி வரும் நூற்றாண்டுகளில் இந்த 2 பேரை போன்ற ஆளுமை தமிழ் சினிமாவில் கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இவர்களோடு இயக்குனராகிய ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஓடி வந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல விழைகிறேன். எதிர்காலத்தில் இந்தியா வெகு விரைவாக நகர்மயமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அர்பனைஸ்ட் வில்லேஜஸ் பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாடு தான் முன்னணியில் நிற்கிறது. நகரத்திற்கும் கிராமத்திற்குமான இடைவெளி குறைந்து கொண்டே போகிறது. நகர நாகரிகத்தை இழுத்துக் கொண்டு தன்னுடைய பழைய நாகரிகத்தை தொலைத்துக் கொண்டு கிராம மனிதர்களும் கிராம வாழ்வியலும் மாறிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் ஊருக்கு போனால் உலக்கை இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் அம்மி இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் திண்ணை இல்லை, எங்கள் ஊருக்கு போனால் வெள்ளாடு கட்டி கிடக்கிற வீடுகள் இல்லை, முறம் இல்லை, உரல் இல்லை. இவைகளெல்லாம் ஒரு 7000 ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள். இந்த 7000 ஆண்டு தமிழ் கலாச்சாரத்தின் கருவிகள் இந்த சமீப காலமாக இந்த தொழில்நுட்பம், உலகமயமாதல், தாராளமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரம் என்ற பின்னணியில் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மியை நான் அடையாளம் காட்ட வேண்டியிருக்கிறது. என் பேரனுக்கு உலக்கையை நான் தூக்கி காட்ட வேண்டியிருக்கிறது. பசுமாட்டையே அவனுக்கு காட்ட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில், வேகமாக மாறிக்கொண்டிருக்கிற யுகத்தில், பாரதி ராஜாவின் படங்கள் மட்டும்தான் தமிழன் நாகரிகத்தின் படிமங்களை காட்டக்கூடிய எச்சங்கள். போராடை பொண்ணுத்தாய் பாட்டு எழுதின போது இந்த பாடிய சொன்னலதா என்ற பெண் என்னை கேட்டார். பால் வீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராடை பொண்ணுத்தாயி பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராடை பொண்ணுத்தாயி. சார், பஞ்சாரம்னா என்ன சார்? ரகுமான் கேட்டார். நான் கேட்க தயங்கினேன் சார். அந்த பொண்ணு கேட்டுருச்சு, பஞ்சாரம்னா என்ன சார்? பஞ்சாரம் தெரியாது, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நீங்க நகரத்தில் பறந்து. இதற்கும் நான் பாரதி ராஜாவை துணை கிடைக்கிறேன். நீங்க மண்வாசனை பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல பாண்டியனும் ரேவதியும் ஒரு கூடைக்குள் தங்களை கவிழ்த்துக் கொண்டு தாவி தாவி போவார்களே. கண்கள் வைத்த மூங்கில் கூடை, கோழி அடைக்கிற கூடை, பெரிய பஞ்சாரம். அதான் பஞ்சாரம். இந்த சொல்லும் நாங்கள் கேள்விப்படவில்லை, அந்த உருவமும் கேள்விப்படவில்லை. பாரதி ராஜா படத்திற்கு எழுதிய பாட்டில் வந்த சந்தேகத்தை நான் பாரதி ராஜாவுடைய காட்சி படிவுகளிலேயே விளக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு ஆவண களஞ்சியமாக அவர் திகழ்கிறார். அவரை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அவரை பார்த்து நான் பல நேரங்களில் அவர் மீது எனக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டு. அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை நான் தனியாக இருக்கிற போது, இவர் இவ்வளவு பெரிய கலைஞர், முரண்படுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முரண்படுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அவருடைய பேராற்றலுக்கு முன்னால் குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி, மிக்க குணம். அவருடைய மிகை ரொம்ப பெருசாக இருக்கிறது. அந்த மிகையை நினைத்துக் கொண்டு அவரை நாம் வாழ்த்துவோம் என்று அவரை நான் வணங்குகிறேன். இந்த பன்னாட்டு பயிற்சி கல்லூரியில் உங்களுக்கு என் வேண்டுகோள், தமிழ் சினிமாவிற்கு சரியான ஆவணங்கள் இல்லை. உங்க இயக்குநர்கள் பரம்பரை எடுத்துக்க. ஸ்ரீதர் சாருக்கு தெரியுது, ஸ்ரீதர் படம் முதல்ல, அது பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா படம், இன்னைக்கு மணிரத்னம், சங்கர்லாம் வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி. தொழில்நுட்ப கலைஞருடைய பெயரை சொல்லி எங்கள் கிராமத்தில் படம் பார்க்க போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீதர் படத்துக்கு போறேன், வர்றையா? வடுகவட்டியில நான் 12 வயதில்
கல்யாண பரிசு பார்க்க போகிற போது சிறிதர் படத்துக்கு போற வர்றையா வடுகப்பட்டி. இந்த இயக்குநர்களை பற்றிய பதிவுகள் இல்லை. ராஜா சாண்டோவை பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத்தை பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத் தான் நாடோடி மன்னனை இயக்குவதாக இருந்தது. வேறு சில பிரச்சனை விலகிக்கிட்டார். எம்ஜிஆர் நானே பண்றேன்னு சொன்னார். டி.ஆர். ரகுநாத்தை பற்றி இது தமிழ் சினிமா 100 ஆண்டுகளை தாண்டுகிற போது இந்த பயிற்சி கல்லூரி வந்திருக்கிறது. காலம் சரியான இடத்தில் உங்களை ஒதுக்கி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு வருகிறவர்கள் முதலில் பழசை பார். கேமரா வசதியற்ற காலத்தில் எடுத்த ஷாட்டை பார். இரு உருவங்கள் முதல் எந்த படத்துல வந்ததுன்னு பார். எப்படி மாஸ்க் பண்ணிருக்காங்க பார். இன்னைக்கு சேரன் சொன்னது மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லோரும் கலைஞராக இருக்கிறார்கள். சினிமா ஜனநாயகப்பட்டிருக்கிறது. வாழ்த்துகிறேன். ஜனநாயகத்தின் பலவீனங்களும் சினிமாவுக்கு வந்திருக்கிறது. ஜனநாயகப்படுத்தப்பட்டது எவ்வளவு பெரிய பலமோ ஜனநாயகத்தின் பலவீனங்களும் இருப்பது மாதிரி பலவீனப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆவண களஞ்சியம் தயாரியுங்கள். இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர்கள், ஏன் எஃபெக்ட் என்ன தெரியாது ஜனங்களுக்கு மத்தியில். நான் முதல்ல தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. தீ எஃபெக்ட் எப்ப கொடுக்க போறான்னு பார்த்தா ஒரு நண்பர் வந்து பேப்பரை சுருட்டிட்டு இருந்தாரு. மைக் முன்னாடி பேப்பரை கசக்கரோட நெருப்பெரிய சவுண்ட் கேட்குது. எப்பா இதெல்லாம் என்ன மேஜிக் என்று நான் பார்த்தேன். எஃபெக்ட் இதான் முதல்ல பார்த்தேன். எப்படி கொடுக்குறாரு எஃபெக்ட்? கண்ணாடி உடைகிற சத்தமும் இந்த தீ எரிகிற சத்தமும் எப்படியெல்லாம் காட்டப்படுகிறது. ஒரு திரைக்கலைஞர் உள்ளே வருகிற போது இதை பற்றிய பூரண ஞானம் பெற்று உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதியாளர்களே, நிறைவாக ஒரு செய்தி. நீங்கள் வல்லவர், நல்லவர், யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள், ஏமாறவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த திரைப்பட கல்லூரி உங்கள் காலத்திற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கும் பெயர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். படங்களுக்கான ஆயுள் குறைவு. ஒவ்வொரு படத்திற்குமான ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு 3 தலைமுறை மாறுகிற போது அந்த தலைமுறையின் மனிதனை நினைக்க மாட்டார்கள். இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள், கமல் ரஜினி படங்களை பார்க்கிறவர்கள் என்னுடைய மகன்கள், அஜித் விஜயை பார்க்கிறவர்கள் என் பேரர்கள், தியாகராஜ பாகவதர் பி. யு. சின்னப்பாவை பார்ப்பதற்கான கூட்டம் குறைந்து விட்டிருக்கிறது. குறை அவர்கள் மீதல்ல, தலைமுறையின் மாற்றம். புதிய தண்ணீர் வருகிற போது பழைய தண்ணீர் தன்னை விலக்கி கொண்டு விடுகிறது. அதனால்தான் அது நதி. பழைய தண்ணீரே இருந்தால் அதற்கு பெயர் குட்டை. ஒவ்வொரு சனமும் மாறிக்கொண்டிருக்கிற நதிக்கு நீருக்கு பெயர் நதி. நதி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர்களில் இந்த நிர்வாகத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக பொறுமையாகவும் மிக திறமையாகவும் இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை, இந்த பயிற்சி கல்லூரியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்க பாரதி ராஜா. அவைக்கு வணக்கம். பார்த்திபன் சொன்னார்கள், காலதாமதான் நடக்கும் விழா வழிமொழியை கடமைப்பட்டிருக்கிறார். பாரதி ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை, பெயர் தெரியாத ஒரு நடிகனாக, துணை நடிகன் என்று சொன்னால் மிகையாகாது, இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன். என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டிருந்தது. அதனால் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஆனால் உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன், தூங்கல. பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன். 22 மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும். அப்போ வந்து என் கையை பிடிச்சிட்டு முடியுமான்னு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னது. பெரிய நடிகனாக ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி அப்படின்னு தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார். மறந்துட்டார் அவர். அப்போ உதவி இயக்குனர். எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால், நானும் உதவி இயக்குனராக இருந்தேன் என்றால் உறவு. பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு வரம் கிடைக்கமான வரம் கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டானவங்க. நாங்கள் அன்று செய்த மரியாதை, அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு அவர் முதல் முறை இயக்குனராக வந்தபோது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் மறுபடியும் அந்த கதையை சொன்னார். இந்த கதை எனக்கு தெரியும், நான் நடிக்கிறேன். அதான் 16 நம்பர். இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முதலில் சொல்ல முற்பட்டாரோ
அதை அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது எங்கள் அண்ணன் ரூம் மறந்து சந்திரஹாசன் அதை. ஆக இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஒரு ஃப்ளைட்டு லாஜிஸ்டிக் காரணங்கள் வந்து சேர்ந்து விட்டேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை. முக்கியமான விழா. இன்னொரு விழா, இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல, ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவில்லாமல் சேர்ந்துக்கிறது தப்பு தான்னாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் 7வது முறையாக தேசிய விருது பெற்றதுக்கு நான் பேசவே இல்லை அவர்கிட்ட. கீழே வந்தபோது சுகுமாரண்ணன் அவர்கள் வந்து அப்படின்னு கை கொடுத்து அதுக்கு அப்படின்னாரு. எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு. இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள். செய்ததெல்லாம் அவர் செய்தானே ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. அப்படி பாரதி ராஜா பாடம் நல்லா பண்ணலைன்னா தான் வியப்பா பார்ப்பாங்களே தவிர, நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு ஒன்று. அப்படியெல்லாம் கடந்து வந்த 40 வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த 40 வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும். இங்கு 3 தலைமுறைகளை கண்டு கொண்டிருக்கும் மூதறிஞராக இருக்கிறார் பாரதி ராஜா. ஆமா, இவர் சொல்லுவாரு 18 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன எல்லாரும் சொல்லிக்கணும்ல, நேரம் வந்துருச்சு, அதுக்காக படிக்கட்டுகள் நிர்ணயம் பண்ண நேரங்க. அதாவது இந்த ஒலிம்பிக்ல இப்படி படி வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ். அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, பாரதி ராஜா அவர்களை பார்த்து கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க, அந்த ஒரு நடிகர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. அவருக்கு பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் கிராமத்துல இருந்து டிக்கெட் வாங்கிட்டா டைரக்டர் ஆகிட முடியாது. பாபுநந்தன் கோட், புட்டண்ணா கனகல், இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர். எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கல்களை தாண்டுவது எப்படி என்ற தடகள வீரர் அவர். அப்படி அதனால்தான் எனக்கு வியப்பா இருக்கும். ஒரு முறை அவருக்கு மறந்து போயிருக்கோம். 16 வயதுல போது ஒரு ஷாட்டு சொல்றாரு, இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு. ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒருவேளை பாகிராஜ் சாரா கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது. அப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளா அப்புறம் தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம். இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பாரு, அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அமரா இளையராஜான்னு தெரியாது, அப்படி வித்தியாசம் தெரியாது, பேர்கள் தெரியாது. அப்படி இருந்த வேறு தெரியாத உருவங்கள் எல்லாம் பின்பு போல வச்சு கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர். அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, இதுக்கப்புறம் என்ன ஷாட்டு போட போறீங்க? இது வழி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனைமரம் போடுவேன், அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னா, கொடாட் அப்படின்னு என்ன அப்படின்னு திட்டின மாதிரி பார்த்தாரு. ஜான்ல கொடாட்னா என்னையா சொல்றேன், கொடாடுடைய கட்டிங் தானே அப்படின்னா. அப்படின்னா அப்படின்னாரு, தெரியாது. அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும். அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு. கொடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி, தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி. நான் பாடுவேன், எனக்கு தெரிஞ்ச பாட்டு அதே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவேன். அந்த இலக்கணம் தெரிந்தவர்கள். சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால், இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட். தனியாக வேன்கால்டு மாதிரி ஒரு கேன்வஸை வைத்துக்கொண்டு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து இன்னொன்று செய்வது என்பதெல்லாம் தனி மனித உரிமை. அது இங்கே அப்படி இல்லை. 200 பேரிடம் செய்யும் ஜனநாயக கலை. அதில் எங்க வேணா பிழையும் நேரக்கூடும். அதையெல்லாம் காப்பாற்றணும். அதனால தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல. என்னென்னமோ தவறுகள் நேர்மாறும். இந்த பள்ளியில் கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம். கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன். நான் என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும் போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது. இங்கே இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும்போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டு ஒரு புதிய யாப்பு இலக்கண காரிகை எழுதப்பட்டு. அதனால இங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம், வாழ்வு மாதிரி அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கு. அந்த வேகத்தை தான் வைரமுத்து சுட்டி காட்டினார்கள். அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதிராஜா அவர்களை பார்த்து வைரமுத்து அவர்களுக்கும் நாங்களும் வியக்கிறோம். எங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன். இந்த கூட்டத்தில் சேர்த்து கொள்வது பெருமையாக இருக்கிறது. ஆக இந்த கூடத்தில் வந்து நீங்கள் துவங்கி இருக்கும் இந்த முக்கிய வேலை, நாதர் அவர்கள் சொன்னார்கள், இங்கு இல்லாத நிலையில் இருக்கிறது. சமண முனிகளுக்கு கிடைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். தான் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் வைத்திருந்த இனத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் பள்ளியை கொடுத்த சமணர்களுக்கு நிகரான ஒரு பெருமை உங்களுக்கு என் இனிய தமிழ்களே, இந்த கரகரப்பான இந்த வாய்ஸ் வச்சுட்டு 40 வருஷமா நான் ஏமாத்தணுமா மேடைகளில் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும். நான் என்ன நான் எல்லாரும் இந்த மேடைக்கு வரும்போது இப்போ சபையை எழுதி எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 4 வரியாவது மதிப்பு தெரிஞ்ச மாதிரி அழகாக எழுதி, இல்லை இங்கே ஒரு உதாரணம் காட்டி பேசணும். மரியாதை நான் அப்படிங்கிறது சம்பிரதாயம். எனக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. என்ன தோணுதோ பேசியது. ரெண்டாவது ஞாபக சக்தி வர ஒரு கல்வியாக படிச்சுட்டு அதை திரும்பி சொல்லணும் சரியா வராது. காலங்கள் போய்விட்டது. ஒரே மகிழ்ச்சி இந்த கூட்டம் பார்க்கும்போது. நான் கார் வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன், வாசல் வச்சேன், தோட்டம் தரலாம். அதெல்லாம் பணம் நான் சம்பாதித்தது 40 ஆண்டுகளில் நான் அழைத்த அழைப்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 3 தலைமுறைகள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, அதுதான் நான் சம்பாதி. ஏன்னா இதெல்லாம் போயிடும். கார் நாளைக்கே கூட தண்ணி கொடுத்து கார் போயிடுச்சு, வீடு எல்லாமே போயிடும். போகும்போது கையை தூக்கிட்டு தான் நம்ம போனோம்னு நம்ம எது என்ன அண்ணா கேட்க கூட அத்துவாங்க. அதனால இது நான் கண்கூட வாழுகின்ற காலத்திலேயே என்னை மதிக்கின்றவர்கள் என்பதுதான். நான் இது வந்து ஒரு 5 வருஷம் மெல்ட்டாய் அழுதுருப்பேன். இப்போ கொஞ்சம் பக்குவம் இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டு ரஜினி நான் கமல் பேசும்போது, ஏன்னா ரஜினி நான் பார்க்கும்போது சாதாரண மகன், ஆனால் அன்று நான் இப்படி பார்த்த ரஜினி அவன் உயர்வுக்கும் அந்த உயர்ச்சிக்கும் நாம் எங்கேயோ ஒரு புள்ளியா இருந்தவங்களை வளர்ச்சிக்கு நாம் காரணம். சுயம்பு சக்தி வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தினேங்கிறது வைரமுத்து வரிய ஒழுங்காக படிக்கிறது. எப்படி வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தின பெருமையை பெற முடியும். இன்றைக்கு புத்தகத்தை பரட்டி பார்த்தா எப்படாம யோசிக்கலாம். எனக்கு ஒரு வித்தை தெரியும், ஒன்றும் கமல் சொன்ன மாதிரி அது எதுக்குன்னே தெரியாமல் எடிட் பண்ணியிருப்பேன். அது ஒரு ரிதம் சென்சிங்கும் மைண்டில் பொன்னாவல் வந்து கேட்டாங்க, வாட் யூ டன் இன் த சிங்கப்பூர் ஜாக்கல் த ஃப்ரெஞ்சு கட் முடிச்சுனா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன். ஃப்ரெஞ்சு கட்டிடுறாங்க அப்படியா என்னமோ தெரியலைங்க. எனக்கு தெரியாமலே என்னுள் ஒரு உணர்வு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவும் சரி எங்கே க்ளோஸ்அப் பண்ணி யாருமே நான் கற்றுக்கல, எந்த டைரக்டரும் கற்றுக்கல. ஃபீலிங் மண்ணின் நல்ல கலைஞன், உணர்வுபூர்வமான கலைஞன், எழுத்தாளன், ஒரு இலக்கணம். தெர் இஸ் நோ கிராமர் ஃபார் திங்கிங். எழுதுவதற்காக நான் ஐம் வெரி கான்ட்ராடிக்டரி. இது சொல்லித்தருவது டெக்னிக்கல் சம்பந்தமாக ஒரு கேமரா பற்றி சொல்லலாம், லென்ஸ் இதுக்கு இந்த அளவு சொல்லலாம். நடிப்பை யார் கற்றுக் கொடுக்கும்? கொஞ்சம் வேணா தேய்க்கலாம். நான் அடிச்சு எல்லாருக்கும் எல்லா உணர்வும் இருக்கும், அதை தெரியும். இங்கிலீஷ் ஒரு அழுகை, தமிழுக்கு ஒரு அழுகை, ஜப்பானுக்கு ஒரு அழுகை இருக்கு.
சிரிப்பு இங்கிலீஷ் சொல்லி தமிழுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லா உணர்வும் உண்டு. அதை உள்வாங்கி ரிப்பீட் பண்ணக்கூடிய சக்தி வேணும். நம்ம அப்படியே கோமாளித்தனமாக சின்ன வயசுல ஆடி ஆடி நடிகர் ஆகிட்டோம். அது எல்லாருக்கும் அது இருக்கு. ஆனால் கொஞ்சம் தூண்டி விடும். அது ஒன்று மட்டும் தான் செய்யும். பாக்கி எல்லாம் அவருடைய எந்த நடிகனையும் சிறந்த நடிகனாக நீ உருவாக்கவே முடியாது. ஏன் இன்ஸ்பெக்டர் பற்றி சொல்றாரு? எந்த டெக்னீஷியன் அவனுக்கு சுய புத்தி சுய முயற்சி. நாம ஊட்டலாம் என்ன பண்றது? சின்ன பிள்ளை இது நல்ல ஊட்டுவோம், நம்ம ஒரு அடி அடிச்சு ஊட்டுவோம். அது அப்படி வளர்றது உண்டு. தானாக பசித்து சாப்பிடுவோம். தானாக பசித்தவன் மட்டும்தான் பயிற்சி. அதனால எல்லாருக்கும் இருக்கு இந்த ஆசை. வருவாங்க. என்ன வித்தியாசம் என்ன யோசிச்சேன் அதை பற்றி எனக்கு அந்த காலத்துல நான் வந்த மாதிரி ரொம்ப பசங்க பாவமாக இருக்கு. ஊர்ல எல்லாம் மாடு மேய்க்கிறான், அவன் பாட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன மாதிரி இருக்கான். நான் என்னைக்கு சின்ன என்ன 8ஆம் கிளாஸ் தாண்டல் பண்ணுவான். ஏன்டா? ஆமாம், இருக்கிறது கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, தண்ணி வேற. இவனுக்கும் ஆசை இருக்கு. ஒரு கிராமத்தில் நான் நினைச்சேன் மதுரை ஸ்டேட்டில் அந்த சைடில் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு பெரிய படித்தவன் கூட்டு போய் மற்ற விஷயங்களை நான் பயிற்சி கொடுப்போம். ப்ராக்டிக்கலாக அவனுக்கு ஒரு கல்டிவேட் பண்ணி 6 நாள் நீ உழ, அந்த காசு இதில் தூக்கி போடு, உனக்கு சம்பளம் கிடையாது, இது உனக்கு ஃபீஸ் கிடையாது. படிச்சுட்டு நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து ஆட்கள்லாம் கூட்டு போய் அவனுக்கு திரும்ப யாருக்கெல்லாம் கூட்டு போய் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஆக்கலாம்லாம் யோசித்தேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நோ ஃபீஸ். ஏன்னா நான் தான் வந்து லெஃப்ட். எங்கள் அம்மா ஒரு 300 ரூபாயை கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஸ்டில் ஐ எம் திங்கிங் ஒரு மழை காலத்தில் அப்படியே ஒரு லாரியில் ஒரு தங்கு பட்டி 4-5 பேண்ட் சட்டை ஒரு 3 சேர் பாக்கெட். ஸ்டில் ஐ எம் திங்கிங் அபவுட் மை மாம். டுடே ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 40 years. எல்லாரையும் வயசு சொன்னாங்க. ஒன்று கமலஹாசன் சொல்ல, கமலஹாசன் யூ மே பிகம் ஓல்ட், ஐ நெவர் பிகம் ஓல்ட். நான் ஓல்டு ஆவேன். இன்னைக்கு 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சினிமா மாதிரி ஒரு பிளட் இருக்கு. எங்கள் அம்மா பாலுக்கு அப்புறம் நான் அதிகமாக சினிமா பால். எல்லாம் சொல்லுவாங்க இந்த உறுதி வருது. 5 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா கூட அந்த ஊட்டு பால் குடிச்சேன். அந்த ஊட்டம் அதுபோல் சினிமாவோட அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் பண்ண. இது என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு யோசிச்சு என்ன இதெல்லாம் தான் இன்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஜெயலலிதா இருக்காரு, அவர் பாஃப்டா பிரமாதமாக நோஸ் ஹவு டு மேக் ஒரு இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணுறது ப்ரொஃபஷனலி. யூ ஷுட் நோ சம்திங். பாரதி ராஜா ஒரு இன்னசென்ட், பட் ஒரு ஆசை இருந்தது. நமக்கு இன்னொரு பதிவு என்ன அவன் யோசிக்கும் போவான். நான் மட்டும் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்தாங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய இயக்குனர் சொல்லுவாங்க நாங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறை. அதெல்லாம் வந்து சும்மா அடிப்படைகளுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. நான் ஒரு காரணமாக இருக்கேன். ஆனால் நான் இப்போ வேற மாதிரி ப்ராக்டிக்கலாக கிளாஸ் எடுக்கிறது தேரிங்கிறது வேற. நான் ஒன்று செய்ய விருக்கிறேன். அது நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும். அது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே கட்டுப்படாத ஒன்று. ஆனால் நான் அவனை முழுமையாக்குறேன் ஒன்று இருக்கே. அதை நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும். இப்போ சொல்லிட்டு என்னையா டீச்சர் சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். அதுலேருந்து தியரியை காட்டிலும் வரதராஜாவோட உட்கார்ந்து பழகும் பொழுது பார்த்த பொழுது அவரிடம் பெற்ற அந்த பயிற்சி இருக்கிறதே அதுதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நான் சொல்லணும். அந்த 30 பேரையும் கூட உட்காந்து வாழ வச்சுக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். இதுதான் தியரி சம்திங். தியரியை சொல்றதுக்கு பெரிய மாஸ்டர்ஸ் கூட்டு வர போகிறேன். அது வேற, அது ஒன்று எழுதணும். பட் தியரிகள் என்னன்னா இந்த செடி எப்படி வளர வேண்டும், இதற்கு எவ்வளவு உரம் வேண்டும், இதற்கு எவ்வளவு தண்ணி ஊற்ற வேண்டும், இல்லைன்னா செடி அழிவிடும். இது ராக்கத்தனமாக வளரணும். அது வந்து சூரிய ஒளியை வாங்கிட்டு மழையை வாங்கிட்டு பாறையில் இருக்கக்கூடிய ஒரு புழுமையை வாங்கி சாப்பிட்டு வளரும். அது இயற்கையாக. அந்த இயற்கை வேணும், இது வேணும், 2 வேணும். ஏன்னா ரொம்ப கிளை பிரிஞ்சு வளர்ந்துடக்கூடாது. ஆனால் அதை கட்டுப்படுவதற்கு தேவை. ஆனால் அது வளருவதற்கு உனக்கு வேறு சக்தி இருக்குது. நான் சொல்லிக் கொடுப்பேன்.
அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னோட என்னுடைய அனுபவம் என்னன்னு தெரியல, யாரை கூப்பிட்டாலும் எனக்கு வேலை செய்யணும். எனக்கு தெரியாத அத்தனை பேர்களையும் நான் வந்து தனித்தனியான மற்றவங்க சடங்கு மாதிரி கூப்பிட்டு இந்த கால்வ போட கூட எனக்கு உடன்பாடு. அது மனசில் இருக்கும். நான் எங்கேயா பார்த்தா அன்போடு அவங்கள ஐயா போய் புரியலையே அவங்க செஞ்சுட்டேன்னு சொல்லுவேன். மேடைன்னு சொல்லுவது நாகரிகம் செல்லையும் அப்படி சொல்லணும்னு நினச்சா இதில் ஒரு பாதி பேர் நான் அத்தனை பேரும் இயக்குநர்கள் கூட இருந்த அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க. இது நாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து எனக்கு தெரியாது, நீ பண்ணுங்க அவர்களாக வாலண்டியராக வந்து செஞ்சது என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய இயக்குநர்கள், நடிகர்கள், பல பேர். அனித்தலாம் அவங்கெல்லாம் ஒரு நீங்கள் சொல்லி தாங்க கடவுள் எங்கே போகிறோம். ஒரு காலத்தில் முதல்ல வாமானத்து மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுகன்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சுகனில் போனேன். அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போய் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடி ஒரு பையன் நான் நடிக்க வைக்கிறேன். அஜ்மன் நவ் இஸ் ஆக்டிங் மை ஃபில்ம். அம்மா நடிக்கணும்னு நான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. உன்னையும் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பாரு, காலம் விடலடா சொல்லிட்டு நான் நடிச்சிருக்கேன். ஐ ஆஸ்க் ஹர் டு மீ இன்சார்ஜ் ஆஃப் தி இன்ஸ்டியூட். வெரி ஏபிள் அனிதா. ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு யூகம் தானே, பார்க்கும்போதே பேசும்போதே ஆட்களை கண்டுபிடிக்கும், அப்படிதான் நடிப்பை கண்டுபிடிக்கும். அது மாதிரி இன்டர்வியூ வச்செல்லாம் எடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கூட பார்த்து பேசும்போது அதெல்லாம் இவங்க கரெக்டாக இருப்பாங்களேன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில் யாரும் செய்ய முடியாத சூப்பர் அப்படி இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே கூட இருந்த தலைவர்கள் பேர் சொல்ல முடியாது. என் நண்பர்கள் பிரேமநாத், உமா, விக்னேஷோட மிஸ்ஸஸ், ஐயோ எல்லாம் கெட்டிக்கார பொம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நல்லா எழுதியிருக்கு. எல்லாம் உடச்சி தமிழ் செல்வன் ரொம்ப ஆறாது. உடம்பு மாதிரி குணம் உலகத்திலே இவன் மாதிரி இவனுக்கு இருக்க பெரிய நல்ல எனக்கெல்லாம் என்ன இவன் 100 தர்மசேனம் கூட என்கிட்ட இருக்காங்க. இந்த இடதுகை வலதுகை கொடுக்குறது இடதுகை தெரியக்கூடாதுங்கிறது அவன் தான். அவன் ஆள் தான் கடக்கமா சொல்லுவாங்க. அது உன்னையும் சொல்லு. இப்படிலாம் தான் பார்த்துட்டு பண்ணுங்க. ஒருவேளை மறந்து என்னை பார்க்குவேன். பகல் போவோம் ஷூட்டிங், நைட்டில் வந்து உட்காருவோம். இது பண்ணிக்கலாம் அது பண்ணலாம். அது இவன் ஜாம்பவான் இந்த பேச்சு மைக்கை பிடிச்சோன்னு இவங்க போகிறதுக்கு இஷ்டமாக அடிப்பாங்க. இவன் பேசுவாங்க வெள்ளி நின் ஓலை என்னமோ சொல்லுவான். என்ன நமக்கே புரியுது. பனியில் கால் இடது துடியில் விழுந்து விழுந்து நீங்கள் படித்த தமிழத்துக்கு கிளீன் கிழிப்பான். அவன் அதுக்கு மேலே இந்த சபைக்கு என்ன அடிக்கலாம்னு கிளீனை 3 நிமிஷத்துல ஐடியா பண்ணி உங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், தான் ஒரு புத்திசாலி, நான் வித்தியாசமானவன்னு சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணுவோம். என்ன கடுமையாக உழைத்தார் எல்லாருமே. அன்பழகன், கோவை அன்பழகன், இதெல்லாம் சம்பிரதாயம். ரொம்ப நண்பன். உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அதையே மேடையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்புள்ள மனிதர்கள், என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர், அவர்களை ஒரு நிமிடமாவது ஒரு செகண்டாவது இந்த மேடையில் சொல்லுங்கள் நாகரிகம் என்பதற்காக சொல்லுது. ராஜேஷ் வைத்தியாவை இனிமேல் நீ பாராட்டுறதுக்கு வழியதே உலகம் பாராட்டின ஒரு மனுஷனை நீ என்ன இனிமேல் பாராட்டப்படுற ராஜேஷ் வைத்தியாவை. இதுக்கு முழு காரணம் சேகர், என்னுடைய நண்பன் ஆத்தூர் சேகர். அவன் பெரிய காலேஜ் வச்சு நடத்திட்டுருங்க, பெரிய ரைட். அவன் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவுக்கு வரணும் தோத்து போய் ஓடி என் வீட்டுக்கு தோத்து போய் ஓடி இன்னைக்கு ஐயா பாரராஜாவிட்ட நிற்கிறதேங்கிற ஒரு பொறுமை இல்லை. இது ரன்னிங் பிக் காலேஜ், இன்னைக்கு பெரிய அளவில் 8 பஸ் ஓடுது தெரியுமா. அவன் பொண்ணு தான் என் படத்தில் நடிக்கிறான், நட்சத்திரான்னு. நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே
நிக்கில் முருகன் ஐயோ கொஞ்சம் சும்மதியா சிக்கில் முருகன்யா அவன் நிக்கில் முருகன் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சொல்லலைனாலும் அவனே வந்து நான் நிக்கில் முருகன் அதை சொல்லிட்டே இருப்பான். அவன் தான் சொல்றான், நீ என்ன டைரக்ட் பண்ணாலும் நான் பண்ண இங்கே பார், பின்னாடி பார், இங்கே பாருங்க. நம்ம ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லுக் டவுன்மா லுக் அப்போ சொல்லணும், நம்ம சாப்பிட்டா சொல்லுவோம் இல்லை இங்கே 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 ஏன்னா அது ரஜினியும் உனக்கு ஒன்றா தான் தெரியுது, பாரராஜாவும் ஒன்றா தெரியுது, இங்கே இருக்க பழனிசாமியும் ஒன்றா தான் தெரியும். என்ன பண்ண முடியும்? ஸோ நீ அதுதான் ஓகே. இதுக்கு மேலே எல்லாருமே நான் தனித்தனியாக யாரையும் சொல்ல முடியல. சேரன் வந்து மூஞ்சி தெரிஞ்சா டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டியது. அவன் தமிழ் ராமு ஏன்னா நைட் ஆனால் வந்துடுவாங்க. அது அப்பான்னுவான் ஒன்று, தாத்தான்னு சொல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்பான்னு சொன்னாலே இது கோவம், என்னடா உங்கள் அப்பா அப்பான்னு ஏன்டா என் உயிரதுக்கு இல்லை. அப்புறம் யோசித்தேன், தாத்தான்னு சொல்லாமல் இருக்க வரைக்கும் கேட்டு இந்த தாத்தான்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, எனக்கு 10-12 வயசு இளையவங்க கமல். அது வேற. ஏன்னா களத்தூர் கண்டமா பார்க்கணும். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் படம் களத்தூர் கண்டமா இவன் சின்ன பிள்ளையா பாடி இருக்கான். அந்த காலத்தில் பிரிவளத்தில் இப்போ சொன்னால் அவங்க ஷாக்கு. ஸோ அதனால் ஆனால் கமல் நீ சீக்கிரம் கிளம்பி ஆயிடுவேன். எழுத்துலையும் பேச்சுலையும் எப்படி போய் என்னென்ன தமிழ், அதாவது அரசியலுக்கு போகிற, தமிழுக்கு வர்ற, இங்கே போகிற அங்கே போகிற எல்லாவற்றையும் தெரியும். சகலகலா வல்லம் உலக நாயகன் சீக்கிரமாக கிளம்பிடுவார். ஆனால் நான் அப்படின்னு நான் பாடி சின்ன பசங்களோட விளையாடி சின்ன பசங்களோட அதனால எனக்கு வயசு வரவே வராது. சும்மா அந்த நடிக்கிறதுனால தாடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் நாள் தாடி எனக்கு வராது. ஸோ ஐ எம் வெரி மச் ப்ரவுட். என் தாய் என்ற நேரம் சினிமா துறைக்கு வந்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. உலகத்திலே கொடுப்பினை இருந்தேன். நான் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் கூட இந்த வாழ்க்கையால் சொல்ல முடியாது. உலக விஞ்ஞானியாக இருந்தால் கூட பேர் கிடைச்சிருக்குமே தவிர வாழ்க்கை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல கலைஞனாக பெற்றெடுத்தாள் என் தாய் என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கேன். அத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சுமைகள் வந்தாலும் சரி, தூக்கி போட்டு விட்டு இந்த 4 பிரேமிகள் உட்காரும் போது இருக்கிற ஒரு சொர்க்கம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சொர்க்கம் உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்பி செய்வதை என்ன செய்ய போகிறேன் என்பதை செய்து காட்டிவிட்டு மகிழ்ச்சியான மறுமுறையும் இப்படி ஒரு அமைப்பில் கூட்டி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறந்த இயக்குநருக்கு ஏன்னா ஃபில்ம்ஃபேர் அவார்டு, பாரதி ராஜா அவார்டுன்னு சொல்லி நான் அவார்டு எவ்வரி இயர் 4 மொழிகளிலையும். ஏன்னா சவுத்துனா எனக்கு ரொம்ப ஒரு அதுக்கான நார்த்துனா ரொம்ப குறுகிய வட்டத்துக்கு நினைக்காங்க. சவுத் இன்னும் திஸ் இஸ் லிமிட். ஸோ 4 மொழியிலையும் இருக்கக்கூடிய சிறந்த இயக்குநருக்கு பாரதி ராஜா விருது ஒவ்வொரு வருடமும் ஒரு உயரிய முறையிலே கொடுக்கப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி அனைத்து கலைஞர்களுக்கும் கொடுக்கப்படும். என் மறைவுக்கு முன்னால் என் கண் முன்னால் இவ்வளவு பல்பு பார்க்குற மாதிரி பல கோடி கலைஞர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களை பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பர், இப்போதான் 7வது வாட்டி தேசிய விருது வாங்கிய கவியரசு வைரமுத்து அவர்களே, மதிப்புக்குரிய வைஸ் சான்சலர் முத்துக்குமார் அவர்களே, நன்றி குப்பிமோகன் அவர்களே, தமிழச்சி ரங்கபாண்டியன் அவர்களே, ராஜராஜ் அவர்களே, அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாரதி ராஜா, மதிப்புக்குரிய பாரதி ராஜா அவர்களை நான் முதல்ல பாரதி தான் கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கு இளையராஜா அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க, வயசு. அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிட ஆரம்பிச்சேன். அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறவங்கெல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்துருந்தீங்க. அது எப்படி அது இன்னொரு இவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அது 2 காரணம். சின்ன வயசில் அந்த மதுரை மண்ணில், அந்த பட்டிக்காட்டில் விழுங்க அந்த ஆர்கானிக் ஃபுட் அவங்க ஆத்தாக்கையில் சாப்பிட்ட சோறு, அது முதல் காரணம். 2வது
அவர் சுவாசித்துக்கிறது, அவர் விரும்புறது, அவர் இஷ்டப்படுறது, அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமாவில். அது இன்னும் செஞ்சிட்ருக்காரு ஆக்டிவாக. அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சொன்னால் இளமை காலத்தில் நல்லா உழைக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். முதுமையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருக்கார். அவர் இஷ்டப்பட்ட, அவர் விரும்பின இந்த சினிமா செஞ்சிட்ருக்காரு. சினிமா வேலையை செஞ்சிட்ருக்காரு. பாரதிராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. இங்கே ஊடகங்களில் பத்திரிகையாளருக்கும் தெரியும். நீங்கள் ஏதாவது வேணும்னா பழசெல்லாம் கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். ரஜினி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ் நல்லா மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லுங்க. இல்லை சார், ஆர்டிஸ்டாக என்ன நினைக்கிறீங்க, இஸ் எ குட் மேன் அப்படிதான். நல்லா நடிக்கணும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னை பார்த்தா எப்படியா அப்படின்னு பார்த்தாங்க. உள்ள ட்ராக் விடுறது. என்னை கள்ளத்துக்குள்ளேயே அதுக்குள்ள நடிச்ச ஹீரோவா என்னைய ஒத்துக்கல, உன்னை எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ட்ராக் ஓடுது. எனக்கு தெரியுது, கேட்குது. அவர் என்கிட்ட கேட்டது 2 வாட்டி என்னுடைய நேரத்தை. முதல்ல 16 வயதுல கால்ஷீட் கேட்டதுக்கு ஒன்று தான். அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொடி பறக்குது, அது கூட கால்ஷீட் கேட்க அவர் வரல, பஞ்சு சார் ஆரம்பிச்சாங்க. இந்த விழாவுக்கு தான் அவர் என்கிட்ட கேட்டாங்க. நான் 2 வார்த்தை சொல்லாம நான் உடனே வரவேற்று நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஃப்ரம் த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நான் படித்தேன். அஃப்கோர்ஸ் அங்கே படித்தது, அங்கே கற்றுக்கிட்டதை விட கே பாலச்சந்திரன் சார்கிட்ட சினிமாவில் எல்லா டேரக்டர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு தெரியான்னு சொன்னால் கூட அந்த சினிமா இன்ஸ்டிடியூட்டில் அந்த படித்த நாள் அதோட அருமை எனக்கு தெரியும். அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ பாரதிராஜா நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர் விரும்பாத ஆளே கிடையாது. மதிப்புக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதிராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பாரதிராஜா பேசிட்டு இருப்பார். என் பாலச்சந்திரன் சார்கிட்ட அவர் கொஞ்சம் குழாழ்வார். நம்ம கேபி சார்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பழக மாட்டார். இது என்ன ஓய், எப்படி இருக்கீங்க ஓய், யாரா சொல்லுங்க ஓய், உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணலையே அப்படியெல்லாம் கேட்குறாரு. அவர் சும்மா அந்த மாதிரி அது அவர் கொடுக்குற அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு, அந்த முரட்டுத்தனமான அன்பு. அதனால தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்விடேஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 10 வார்த்தையில் அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டருங்கிறது. அந்த இன்விடேஷனில் நம்ம அந்த பிரிக் இன்விடேஷனில் ஒரு 8-10 வரிகளை எவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவரே ஒரு பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டி. அவர் படத்தில் நடிச்சா, அவர் ஆக்ட் பண்ணால் எல்லா டெக்னீஷியன்ஸ் சரி, எல்லா ஆர்டிஸ்டும் சரி, எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போ அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபேக்ட். இது அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் ரியலி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த தொழில்நுட்பத்தில் ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் கமலில் தான் தெரியும். அந்த கேமரா எடிட்டிங்கு, சவுண்ட் மிக்சிங், அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட நடிகனாக அங்கே நான் ட்ரைனிங் எடுத்தது. ஸோ ஆக்சுவலி ஆக்டர்ஸை இதில் ஆக்டிங் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு முதல்ல கேமராக்கு முன்னால் நிற்க வைக்கிற ஆளுங்களுக்கு அவங்கள பிடிக்கணும். அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, கேமராவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. சில பேர் கேமரா பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பாங்க, கேமராவுக்கு அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீனில் காட்டுற ஆளுங்களை ஜனங்களுக்கு பிடிக்கணும். அது ஜனங்களுக்கு அது ஒரு மாயம். அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம். ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ங்கிறது எல்லா கம்ப்ளீட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சேர்றவங்களுக்கு முதல்ல அந்த அட்மாஸ்பியர், நீங்கள் எந்த விரும்புகிற வேலைக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லைக் மைண்டட் பீப்புள் அது கூட இருப்பாங்க. அண்ட் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியரட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆல்சோ, ப்ராக்டிக்கலி கூட நீங்கள் கிடைக்கும்.
எப்படி வந்து அரசியல்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன், தகவல்கள் மிகப்பெரிய ஆயுதம். அரசியல்ல மிகப்பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன், தகவல். அப்படியே சினிமால வந்து மிகப்பெரிய ஆயுதம் கான்டாக்ட்ஸ், தொடர்பு. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா. அப்படிங்கிற ஒரு இமயம், அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவர் சொன்ன மதிப்பு இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி. அவர் வாய்ஸ்க்கு அவர் இருக்க ஒரு மதிப்பை அவர் சம்பாதி வச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு வாய்ப்பு 100% கிடைக்கும். ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நல்லா இப்போ ஜஸ்ட் இந்த பில்டிங்கில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்லபடியாக அந்த ஆளுநர் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாகவே கம்ப்ளீட் ஒரு பெருசாக, ரொம்ப பெருசாக அது வளரணும், வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி இந்த முயற்சி வந்து நல்ல முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கொடுக்கணும். எல்லாரையும் இதிலிருந்து பலன் அடிக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய பொன்மாலை பொழுதில் எங்களோடு கரம் கோர்த்த கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களே மற்றும் இந்த 40 ஆண்டு கால தமிழ் திரையுலகில் நட்பாக, பயிற்சியாளனாக, பல்வேறு நிலைகளில் அவரோடு இணைந்து இன்று மாபெரும் திரளாக வந்திருக்கின்ற தமிழ் திரையுலகைச் சேர்ந்த இயக்குநர்களே, தயாரிப்பாளர்களே, அனைத்து தமிழ் துறையைச் சேர்ந்த அனைத்து பிரிவைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களே, அரசியல் துறையைச் சேர்ந்த பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, நண்பர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றோம். இது ஒரு நல்ல மாலை பொழுது. ஒரு பல்கலைக்கழகமே ஒரு பல்கலைக்கழகத்தை துவங்கி வைத்தது போன்ற ஒரு உணர்வு. ஏறக்குறைய இன்று தமிழ் திரைப்படத்துறையில் பல்வேறு, நான் பாரதிராஜா இந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவன் அல்ல, இருந்தாலும் அவர் சொன்னா வருத்தப்படுவார். அவர் எனக்கு தாத்தா மாதிரி, அதை மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவரிடம் பயின்ற திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து பயிற்சியாளனாக, அவரோட மகனோட மகனாக ஏறக்குறைய பேரன் போல வந்திருக்கிறேன். அதை சொன்னா மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு இனிய புன்மாலை பொழுது. இது ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது நான் அவருக்கு ஒரு கருத்தை சொன்னேன். சார், பல்வேறு இது வந்திருக்கலாம், ஆனா பாரதி ராஜாங்கிற ஒரு முத்திரை இருக்கும்போது அது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி நிறுவனமா மாறும் சார் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம தமிழோட அவர் மிகச்சிறந்த வியாபாரி. ஒரு இம்போர்ட், இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், இப்ப இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தமிழர் கலாச்சாரத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்ப உலக நாடுகள் இருக்கிற அந்த தொழில் மேம்பாட்டு திறமையை தமிழ் திரையுலகத்துக்கு இப்போ இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையை கொண்டு பெருக்கி அனைத்து திரைகளிலும் அனைத்து நிலைகளிலும் சிறந்த மாணாக்கர்களை உருவாக்க இந்த பயிற்சி நிலையம் மிக சிறந்த பாடுபடும். அவர் என்ன, நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது இல்லாத எல்லா டெக்னிக்கும் இன்னைக்கு இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கு. எல்லா டெக்னிக்கும் இருக்கு. எது ஒன்றாலும் இங்க வர்றவங்களுக்கு அறிவும் அந்த விருப்பம் மட்டும்தான் தேவை. இது எல்லாத்தையும் பயிலக்கூடிய மிக பிரம்மாண்டமான இன்ஸ்டியூட்டா இந்த இன்ஸ்டியூட் இன்னைக்கு உருவாயிருக்கு. இதுக்கு இந்த சிறப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றோம். நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது ராஜேஷ் வைத்தியா சாருக்கு என்ன, பல கலைஞர்களோட வீணை பேசும், ஆனா வீணை கிட்ட பேசுற கலைஞனை இப்பதான் நாங்க பார்த்தோம். முதல் முறையா வீணை வச்சுக்கிட்டு அதுவும் கூட பேசுறாரு. அவர் உண்மையாவே ஒரு படைப்பாளி, ரசிகனா இருக்கணுங்கிறது அவரை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை ரசிச்சு பல்வேறு அவர் கொஞ்ச நேரம் பாரதி ராஜா சார் பார்த்து இருந்தாருன்னா அவரோட அடுத்த படத்துல கூட ஒரு நடிகன் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கூட இருந்திருக்கும். அவ்வளவு நல்லா அவருடைய முகத்துல அவ்வளவு முகபாவங்கள் மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் கூட ரெடியாகி வரல, வரவேற்பு வாழ்த்துறைக்கு தான் நான் ரெடியாகி வந்தேன். அந்த மண்வாசை இதுல பாண்டி மதுரையில வளையல் வித்த பாண்டிய ஹீரோவான மாதிரி இங்க வாழ்த்த நான் திடீர்னு என்ன வரவேற்பு சொன்னதால என்னால சரியா வரவேற்க முடியல. இருந்தாலும் மனம் திறந்து உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. பணிவான வணக்கம்.
திருப்பதி, பழனி, குருவாயூர், சபரிமலை இதெல்லாம் பக்தர்களுடைய தேவஸ்தானம். எங்கள் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் அவருடைய தேவஸ்தானம். அந்த அளவுக்கு சினிமாவை அவர் நேசிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு சினிமா தேவஸ்தானம்னா என்ன மாதிரி அவருடைய உதவியாளர்கள் எல்லாத்துக்கும் அவர் தேவஸ்தானம். ஸோ இன்னைக்கு இவ்வளவு சிறப்பானது எப்படி ஒரு மனதார உண்மையான அந்த ஃபீலிங்கோட கோயிலுக்கு போனோம்னா நம்ம நினைக்கிறது, நம்ம பிரார்த்தனை பண்ணுறது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சினிமாவை உண்மையாக நேசித்து உண்மையிலேயே சினிமாவோட அந்த அதை தவிர்த்து அது சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். சினிமாவில் வேற என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் நினைக்காம வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இந்த அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த தேவஸ்தானத்துலேயும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு கேரண்டியாக தெரியுது. அவர் ஃபர்ஸ்ட்டு கூட 16 வயதில் உதவியாளராக அவர் கூட நானும் பயணம் தொடங்கினேன். அந்த பயணத்துக்கு ஒரு உதவியாக இருந்த மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து அவர் ரஜினி சார் அவர்கள், இவங்க முன்னிலையில் வந்து இன்னைக்கு நம்ம ராஜேஷ் வைத்தியா அவர்கள் வந்து மங்களமான அந்த இசையோடு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க வந்து யார் சினிமாவை உள்ளன்போடு நேசித்து வந்தாலும் அவங்க நல்லபடியாக வருவாங்க. எனக்கு நான் எப்படி இதில் வந்தேன் அப்படின்னா கூட இன்னும் எனக்கு இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. டைரக்டர் வந்துட்டு இல்லையா 3-4 படத்தில், அதுக்கப்புறம் கூட இன்னும் என்னென்னவோ இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கூட ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் இது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த தேவஸ்தானத்துக்கு எப்படி கூட்டம் பெருகிட்டே இருக்கோ அதே மாதிரி இங்கே பழகிறதுக்கான இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பிற்குரிய அருமை சகோதரர் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களே, சூப்பர் ஸ்டார் அன்றைக்கிணைய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, மக்கள் நாயகன் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களே, 7வது முறையாக அநேகமாக இந்தியாவில் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் சிறந்த பாடல்களுக்காக விருது பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிற கவியரசு சகோதரர் வைரமுத்து அவர்களே, அன்புக்குரிய இயக்குநர் பெருமக்களே, தயாரிப்பாளர்களே, திரையுலக நட்சத்திரங்களே, பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களே, சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கிற அன்புக்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர் பாரதிராஜா அவர்கள் ஒரு சின்னம் சிறிய கிராமத்தில் இருந்து பரிசல் காட்டிலே இருந்து கிளம்பி வந்து இன்றைக்கு உலகளாவிய புகழ்மிக்க புகழ்பெற்ற ஒரு சிறந்த இயக்குநராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பட்டறையிலே இருந்து அவருடைய படைப்பு தளத்திலே இருந்து பல இயக்குநர்கள், கலைஞர்கள், பல தொழில்நுட்ப முன்னோடிகள் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து ஆக்கிரமித்து புகழ்கொடி நாட்டி சிறப்போடு புகழோடு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் பாரதிராஜா அவர்களை ஏறக்குறைய 35-40 ஆண்டுகளாக புரட்சித் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்து அறிவேன். புரட்சித் எம்ஜிஆராலே கூட நேசிக்கப்பட்ட மனிதர் அவர். அவருக்கு அவருடைய படத்திற்கு விருது கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக கலைவாணர் அரங்கத்தில் ஒரு விழா நடத்தி அவரை கௌரவித்தார் அன்றைய முதலமைச்சர் புரட்சி எம்ஜிஆர். அதுபோல டாக்டர் கலைஞர், ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னுரிமை திரையுலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் உலகத்திலே புகழ் கொடி நாட்டியவர்கள், அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் அருமை சகோதரர் பாரதிராஜா அவர்கள். மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர்,
இப்போது மிகச்சிறந்த நடிகராகவும் அவர் பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு படம் பார்த்தோம், மிக சிறப்பாக செய்கிறார். மிக சிறப்பாக சிறந்த நடிகராகவும் ஈடுபட்டு வருகிறார். இந்த பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா இப்போது தொடங்கப்படுகிறது. அது எல்லா தமிழ்நாட்டினுடைய ஏன் இந்தியானே சொல்லலாம். கமல்ஹாசன் ரஜினிசாரர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டிலே சிறந்த கலைஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே சிறந்த கலைஞர்களிலே முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான். அவர்கள் முன்னாலே பாடுற காரணத்தினாலதான் இறைவணக்கம் பாடிய சகோதரி கூட கொஞ்சம் திறமையினால் இவங்கெல்லாம் இருந்தா பேசுகிற எல்லாருக்குமே திறமைதான் செய்யும். முன்னால பேசுறதுங்களா உங்களுடைய சகோதரர் தொடங்குகிற இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இப்போது இன்ஸ்டிடியூட்டாக இது தொடங்கப்படுகிறது. நியூயார்க்ல நியூயார்க் பிலிம் அகாடமி என்று இருக்கிறது. அதுல பல பேர் போய் படிச்சுட்டு வர்றாங்க. அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பம்பாயில் இருக்கு, துபாயில் இருக்கு, இந்த மேல பல்வேறு இடங்களிலே அந்த பிலிம் அகாடமியினுடைய நியூயார்க் பிலிம் அகாடமியினுடைய கிளைகள் இருக்கின்றன. என்னுடைய வாழ்த்து அல்லது விருப்பம், நம்முடைய சகோதரர் பாரதிராஜா அவர்கள் தொடங்குகிற இந்த பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா, பாரதி ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு பதிலாக இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியாக எதிர்காலத்தில் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அந்த யூனிவர்சிட்டி அதுல படிப்பதற்கு நம்முடைய இந்தியாவிலிருந்து மாணவர்கள் அங்கு போய் டைரக்ஷனோ ஆக்டிங்கோ அல்லது மற்ற அதர் ரிலேட்டட் கோர்சஸ் அங்க போய் படிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அமெரிக்காவிலிருந்து லண்டன்ல இருந்து இந்த யூனிவர்சிட்டியிலே படிப்பதற்கு வெளிநாட்டு மாணவர்கள் இங்கு வரக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்திலே உருவாக வேண்டும், உருவாகும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆனால் அதுக்கான முழுமையான அனைத்து தகுதிகளையும் திறமைகளையும் பெற்றிருக்கிற ஒரு கலைஞர் அவர், இயக்குனர் அவர். அதனால தொடங்கப்படுகிற இந்த யூனிவர்சிட்டி இங்க மட்டுமல்ல, சென்னையிலே தொடங்கப்படுவதோடு எதிர்காலத்தில் இந்த பாரதி ராஜா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சினிமா இதனுடைய பிரான்ச்சஸ் சென்னையில் இருந்து தொடங்கி அமெரிக்காவிலேயும் லண்டனிலேயும் இப்படி உலகினுடைய பல்வேறு நாடுகளிலே தொடங்குகிற கிளைகளை நம்முடைய சூப்பர் ஸ்டாரும் நம்முடைய சகோதரர் மக்கள் நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சென்று தொடங்கி வைக்கிற நாள் என்னாலோ அந்நாள் பொன்னால் தமிழ்நாட்டுடைய திரை உலகுக்கு நான் சொல்லுவேன். அந்த நிலை எதிர்காலத்தில் வளர வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இதுல நிறைய இப்ப டெக்னாலஜி, நீங்க சினிமா எனக்கு ரொம்ப கொஞ்சம் நான் 2 படம் எடுத்தேன், அவ்வளவுதான். நான் கூட நடிச்சேன், அதோட விட்டேன். நல்ல வேலை கலை காப்பாற்றப்பட்டது. கொஞ்சம் 00000 ஒன்றும் கூட சொல்ல முடியாது, அது 0 கூட போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் தொடர்பு இருக்கிற காரணத்தினால என்னுடைய அவரை எனக்கு தெரிந்த வரையில் நான் சொல்லுவேன், அவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி தோன்றில் புகழோடு தோன்றுவன், எந்த தோன்றுகிற துறைதோறும் புகழ்கொடி நாட்டியிருக்கிறார். ஆக அவர் அடியெடுத்து வைக்கிற இந்த துறையிலேயும் இது பல்கலைக்கழகமாக வளர்ந்து நிச்சயமாக எதிர்காலத்திலே புகழ்கொடி நாட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து சகோதரர் பாரதிராஜா அவர்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதைகளும். இந்த பயிற்சி நிலையம் அமைய காரணமாக முக்கியமான தூணாக இருக்கின்ற திரு பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பதை விட நான் நன்றிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று திரையுலகம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிமுதற் காரணம் இதற்கு முறையான ஒரு பயிற்சியோ கல்வி இல்லை என்பதுதான். அந்த குறை தீரும் என்று நான் நம்புகின்றேன். அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த தமிழ் சினிமாவை பசுமையான வெளிக்கு கொண்டு சென்று ஒரு பெரிய மாற்றத்தை, தமிழ் சினிமாவுக்கான ஒரு மாயையை, இரும்பு திரையை உடைத்தெறிந்து ஒரு வழிகாட்டிய பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அறிவாக்கி, அறிவை புத்தகமாக்கி வருங்கால சந்ததியினரோடு பகிர்ந்து கொள்ள இந்த நிலையத்தை அமைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முறையான கல்வியும் முறையான ஒரு பயிற்சியும் தருகின்ற மனோதைரியமும்
மனத்தெளிவும் இறையும் கொடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஒரு காலத்தில் இல்லை, இப்போ கூட ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு அவருக்குள்ள ஆசை வருதுன்னா அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் படம் நான் பார்த்துருக்கோம். அது பார்த்தா தான் அது வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ரஜினி சார், கமல் சார் படங்கள் பார்த்தா அந்த ஆசை வரும், நம்மள நடிக்கணும், நடிப்புகள் போகணும். அப்புறம் இப்போ அஜித், விஜய் அந்த மாதிரி. அந்த காலத்தில் டெக்னீஷியன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் படங்கள், அப்புறம் பாரதிராஜன் சார் படங்கள். இவங்க படங்களில் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், இந்த சினிமா உலகத்துக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை வரும். அப்படி பல பேருக்கு ஆசை வந்து தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வகையில் ஒரு ஆசை வந்து தான் நானும் உள்ள வந்தேன். அவருடைய படங்கள்லாம் வந்து அன்னைக்கு நமக்கு பாடங்களாக இருந்தது. இன்னைக்கு அவரே அந்த பாடங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அவர் மேற்பார்வையில் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. இன்கேஸ் அவரே கிளாஸ் எடுத்தால் மறுபடியும் நான் கற்றுக்கணும்னு கூட ஆசை. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகர்ன்றது அப்போவே அந்த கல்லுகொல் இரம்னு ஒரு படத்தில், அப்புறம் அந்த டெக்னீஷியனெல்லாம் எப்படி இருக்காருன்னு நான் வந்து சின்ன வயசில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு எடிட்டிங் ரூமில் போய் பார்த்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அது எடிட்டர் பாஸ்கர் உட்காந்துருக்காரு, இவர் பக்கத்தில் இருட்டில் உட்காந்துருக்காரு. நான் அந்த பக்கம் பின்னாடி இருட்டில் நிற்கிறதே தெரில அவருக்கு. ஒரு ஷாட் ஓடிக்கிட்டு இருக்கு, வெறும் ஒரு கர்ச்சீஃப் பறந்துகிட்டு இருக்கு. மார்க் அப்படின்றாரு, கட்டுன்றாரு. அவர் ஓட்டுறதுக்குள்ள அப்போல்லாம் மூவியால் கட்டுன்றாரு. மறுபடியும் மார்க் கட்டுன்றாரு. அவருக்கு பிடிக்கவே முடியல. எனக்கு வந்து அப்போ ஓரளவுக்கு ஃப்ரேம்ஸு ஃபுட்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியல. அது 10 ஃப்ரேம் கூட இல்லை, ஒரு ஷாட் எப்படி கட் பண்ணாரு. மறுபடியும் இந்த பக்கம் வந்து அமலாவுடைய கண் அது மார்க் கட்டுன்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய லெக்கு, அந்த ஹீரோயினுடைய லெக், இதெல்லாம் கட்டுக்குது. அவ்வளோதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அது படங்களை பார்க்கும்போது அந்த எடிட்டிங் நாலேஜ் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் அது மேலே இளையராஜா மியூசிக் அது இதெல்லாம் வரும்போது ஐயோ போயிடுச்சு. அது வேதம் பொதியுது அந்த படத்தில். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு எடிட்டர் கூட அவர். ஸோ எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சவர். இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் வளரணும். அவர் சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் வந்து அவரை வச்சு நடிப்பு நான் டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக விஜயகுமார் சார் இங்கே இருந்தாருன்னா மன்னிக்கணும். பர்டிகுலர்லி விஜயகுமார் சார் செஞ்ச அந்த 3 ரோலு நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பாரதிராஜா தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. லைக் சேரன் பாண்டியன் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது பாரதிராஜா. அப்புறம் நாட்டாமையில் அந்த ரோலு. அப்போல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து நானே டைரக்ட் பண்ணிட்டாவே எனக்கு அந்த கேமரா அங்கே வருதா, என்னை பார்க்குதா, அந்த கான்சியஸ் ரொம்ப இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இன்னொருத்தருக்குலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நட்புக்காக நான் அவரை கேட்டேன். ஸோ அவர் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து நிக்கில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவரே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க எங்கள் தோல் மேலே கை போடுங்க, இங்கே உட்காருங்க, செல்வமணி பேசிருக்கார், ஸ்டாப் அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. அது சீக்கிரம் கிடைக்கணும். இந்த பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் வளரணும். வருங்காலத்தில் தேசிய விருதுகள், மாநில விருதுகள்லாம் வாங்குறவங்க வந்து நான் பாரதிராஜா இன்டர்நேஷனல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து அளவு வளரணும். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே திரை உலகத்தை சேராத தனி நபர் நான் ஒருத்தந்தான் இப்போ பேசுறதுக்கு எனக்கு பாரதிராஜா சார் அனுமதி கொடுத்துருக்கார். என்ன உடன் பிறந்தவராக பாவிக்கிறவர். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லி முடிச்சிருவேன். பெரியவங்க நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. ஒரு தடவை என்னுடைய மைக்கினுடைய பேரன் அவன் டெல்லியில் படிச்சுட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் வந்தான். கிளாஸில் பிகாம் படித்தான். அவன் வந்துட்டு அதான் எனக்கு கொண்டு போய் பாரதிராஜா சார் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து கொடுங்க, நான் இதை படிக்கணும்னா. என்னடா திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னேன். நீ படிக்கும்போது கூட சொல்லல, செகண்ட் இயர்லாம் படிக்கும்போது நிச்சயம் தான் பண்ணணும் போகிறேன் நாங்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை தாத்தா திடீர்னு தோணிச்சு எனக்கு. சரி அப்போ நான் கேட்டு பார்க்குறேன்னா அவர் சூழ்நிலை எனக்கு எப்படின்னு தெரியாது. கோவம் வந்து அடிச்சுடுவான்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீ தயாராக இருக்கணும். என்ன
நான் கற்றுண்டே ஆகணும், அவருக்கு தான் கற்றுண்டே ஆகணும்னா. சரி நானும் யோகா சாரும் போயிருந்தோம், அவங்க ஆஃபீஸ் போயிருந்தோம். சொல்லி இது மாதிரி ஆசைப்பட்றேன், அதாவது எங்கள் கம்யூனிட்டி வச்சு வியூவர்ஸ் கம்யூனிட்டியில் யாருமே சினிமா துறைக்கு போனதில்லை, அவன்மா ஆசைப்பட்றேன் நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும்னு. சரி அவர்கிட்ட சரி பேசினா சரின்னு அப்புறம் பார்த்து உட்காந்துருந்தேன். சிஸ்டர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் தயங்கினேன், இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விடுறீங்க, நீங்கள் அங்கேயே உட்காந்துருப்பீங்களா அப்படின்னாரு. நீங்கள் கிளம்புங்க, நான் டீச்சர், அவன் ஸ்டூடெண்ட் நான் பார்த்துக்கணும் போங்கன்னு. அவன் தயார் பண்ணது இல்லை பொறுப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு வருஷம் பாடம் படிச்சுட்டு இப்போ ஹாலிவுட்டில் போய் படிச்சுட்டு இருக்கான். அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு இங்கேயே சேர்த்து விட்டுருக்கலாம். ஆனாலும் எனக்காக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒருத்தர் இன்னொரு ஸ்டூடெண்ட் தயார் பண்ணி அனுப்பிச்சார். நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு அவன் ஏதாவது பேரும் பெருமையும் அடைஞ்சால் அது பூரா பெருமையும் பாரதிய சாருக்கு தான் தெரியும்னு சேரும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ முக்கியமானவங்க இருக்காப்புல சில வார்த்தைகள் பேச அனுமதி கொடுத்த பாரதிய சாருக்கும் குடும்பத்தாருக்கும் என் நன்றியை தெரிவிப்படுத்தி வருகிறேன். மாஸ்டர்ஸ் நத்திங் பட் ஹூ ஸ்டார்டட் பிஃபோர் யூ. ஒரு நல்ல ஆசான் என்பவன் தன்னுடைய மாணவனுக்கு கொஞ்சம் முன்பு பிறந்தவன், கொஞ்சம் முன்பு கற்றுக்கிட்டவன் என்கின்ற ஞானம் பக்குவம் உடையவன் நல்ல ஆசான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 2 நல்ல ஆசான்களை சந்திக்கிற கற்றுக்கொள்கிற பாக்கியம் எனக்கு இருக்கிறது. ஒருவர் என்னுடைய ஆசான் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா, மற்றொருவர் என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதிராஜா. எப்பெல்லாம் அது உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, இல்லை ரைட்டராக இருந்தப்போ சரி, அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தப்போ சரி, டைரக்டராக இருந்தப்போ சரி, எப்பெல்லாம் எனக்கு ஒரு தொய்வு வருதோ இல்லை எப்பெல்லாம் ஒரு பயம் வருதோ அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போவேன். அது யாருன்னா அண்ணன் பாரதிராஜா சார் ஆஃபீஸ். வியத்தலிலும் போற்றுதலிலும் அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே போனால் சொல்லுவார், இந்த உலகத்தையே நீ மாற்றிக்க, நீ தான் டைரக்டர் போயிட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் பேசக்கூடிய, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது, அதுவும் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது ஒரு புகழ்வதற்கான எல்லையை தாண்டி அந்த புகழ்ச்சி வரும். ஆனால் அது உங்களுக்கு நம்புற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் இட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். அந்த நம்பிக்கை தான் நான் ஞானம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நான் மதிப்பிற்குரிய பாரதிராஜா சார் அவர்களை பற்றி பேசுவதற்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் பேசுகிற விஷயம், எல்லாரும் ஏகப்பட்ட தடவை சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த பயிற்சி கல்லூரி இது எவ்வளோ அத்தியாவசியமானது, இது எதற்காக இன்று தொடங்கப்படுகிறது அப்படின்னா கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா, சமீப காலத்தில் கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்குள்ள சினிமா ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான பயிற்சி இன்மை, சரியான ஒரு ட்ரேடு பற்றி எதுவுமே தெரியாம இன்னைக்கு வந்து உருவத்தை பதிவு செய்யற கேமராக்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலைஞன் முளைக்க ஆரம்பிச்சான். ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்போ கேமரா கையில் பிடிச்சவங்க எல்லாம் டிஜிட்டல்ல பதிவு பண்ண தெரிஞ்ச அத்தனை பேர், நான் இயக்குனர், நான் கேமராமேன், நான் எடிட்டர், நான் அவங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்த சினிமாவை வச்சு பார்த்து சினிமா வச்சு பார்த்தது, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்துட்டு நாமளும் ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஆனதுனால முறையான படங்கள், சிறந்த படங்கள் வராமல் போச்சு. கடந்த 15 வருடங்களுக்குள்ள மிக சிறந்த படங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் வந்துச்சு. ஸோ இந்த முறையான பயிற்சி இல்லாதனால தத்தளிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து திரு பாரதிராஜா அவர்கள் சினிமாவுக்குள்ள கால் எடுத்து வச்சு 16 வயதில் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரிய வரலாறை உருவாக்க ஆரம்பித்தாரோ, அதற்கப்புறம் கிராமத்தோட மூளை முடுக்கல அந்த வெறும் வேட்டி மாதிரி இருந்த துணியில படம் பார்த்தாங்க அத்தனை பேர் மெட்ராஸ் நோக்கி ஓடியாந்தான், நானும் டைரக்டர் ஆகணும் பாரதிராஜா மாதிரி அப்படின்னு. ஆனா இங்க வந்தவனுக்கு அப்ப டிஜிட்டல் கேமரா கையில கொடுக்கல. அவன் என்ன பண்ணா, தடுமாறி ஓடி போய் பாரதிராஜா சார்ட்ட கொஞ்சம் பேர், மணிவண்ணன் சார்ட்ட கொஞ்சம் பேர், பாக்கியராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரங்கராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரவிக்குமார் சார்ட்ட கொஞ்சம் பேர்னு ஓடி போய் உள்ள தஞ்சம் புகுந்து ஒரு 10 படம் 8 படம் பின்னாடி நின்று அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு நல்ல சினிமா உருவாக்குறதுக்கான பயிற்சியை குருகுலம் உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த குருகுலத்துல படிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, உடனே நான் படம் பண்ணணும், உடனே நான் பாரதிராஜா ஆகணும், உடனே நான் கமல்ஹாசன் ஆகணும், உடனே நான் ரஜினிகாந்த் ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. பீக் மணி, ஃபாஸ்ட் ஃபுட். அதனால இன்னைக்கு இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள், பயிற்சி கல்லூரிகள் நிறைய திறக்கப்படணும். அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல போய் சேரணும்னா எனக்கு சினிமா தெரியும்னு நினைக்கிறேன், சினிமா படிக்கணும்னு நினைக்கிறேன், சினிமாவை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை டிகிரி படிக்க சொல்கிறான். நான் +2 முடிச்சோன்னே மெட்ராஸுக்கு ஓடி வந்தாலும் நான் டிகிரி முடிச்சா தான் இங்கே சேர்த்துக்கிறோம்ன்றாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே ஏகப்பட்ட இன்ஸ்டியூட், இப்போ நான் பாப்டாவில் இன்ஸ்டியூட்டில்
சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வர இளைஞர்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு. இதுபோல் ஆர்வம் உள்ள நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள் தயாரா இருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் எப்படி வந்து பாரதிராஜாவோட பட்டறையிலிருந்து வந்த அத்தனை இயக்குநர்களும் சிறந்த இயக்குநர்களாக மாறினார்களோ, அதுபோல இந்த பயிற்சி கல்லூரியில இங்கிருந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் உருவாக்கக்கூடிய வல்லுநர்களாக உருவாக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஆசான்களுடைய பொறுப்பு. இங்கே பயிற்சி எடுக்க போகிற அத்தனை பேருடைய பொறுப்பு என்னன்னா, பாரதிராஜா சார் படத்தை பார்த்துட்டு வந்து இங்க சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சிறந்த டைரக்டர் ஆயிட்டாங்க. ஆனா பாரதிராஜா சாரோட இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள படிச்சுட்டு வர வெளியில அத்தனை வரும் சிறந்த இயக்குநர்களாக, சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக, சிறந்த எடிட்டர்களாக, சிறந்த நடிகர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பாரதிராஜா யூனிவர்சிட்டி எதிர்காலத்தில் இந்த பாரதிராஜா சார்ந்த ஒரு மிக மகோன்னத கலைஞன், எல்லாரும் வியந்து பார்த்த அவர் ஒரு மிக எளிமையான ஒரு ஆத்மா. என்னை பொறுத்தவரை அவர் வந்து இப்போ ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்த்தோன்னா ஆன்னு தான் பார்க்குறாரு. அவர் பெரிய டைரக்டர் இன்னைக்கு நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு கூட அவர் வியந்து பார்க்குற ரஜினி சார் கமல் சார்லாம் அவர் படத்தில் நடிச்சாங்க. ஆனால் இப்போ கூட அவர் நடிகர்கள்னு பார்த்த உடனே அப்படி இன்னும் வியந்து பார்க்குற அந்த இன்னசென்ஸ், இன்னும் அவர் கிராமத்திலிருந்து ஓடி வந்தார்ல, கிராமத்திலிருந்து வந்தார் பார்த்தீங்களா, அது இன்னும் அவருக்குள்ள தொலைவே இல்லை, அப்படியே இருக்கு. ஒரு அற்புதமான கலைஞன். அந்த கலைஞன் பெயரில் உருவாக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் உலகம் இயக்குவனை உருவாக்க வேண்டியது பாரதிராஜா நம்பி இருக்கிற அவருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தூண்களான அந்த நிர்வாகிகள், அந்த ஆசிரியர்கள், இங்கே பயிற்சி எடுக்கக்கூட முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றதை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் கையால் திட்டு வாங்கின நிறைய பேர் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் கூட ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அவரோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியை நிறைய ரூல் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அதே அளவுக்கு ட்ரைனிங் ஆகி அதே அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவை முன்னுக்கு